அப்போ இதுல யமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலி அவங்களுடைய கண்ட்ரோல்ல வருது. அந்த டைம்ல கூட அபு மூசா அல் அஷ்அரி அவங்க யமன் முஆத் பின் ஜபல் ஒரு முக்கியமான சஹாபி. இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, நீங்க போய் யமனுடைய பகுதியில ஆளுநரா இருந்தீங்கன்னு. யமன்ல மொத்தம் 6-7 பிரதேசம். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹதீஸ்கள்ல யமனுக்கு முஆத் பின் ஜபல் அனுப்புனாங்க, அலி அனுப்புனாங்க, இவர் அனுப்புனாங்கன்ட்டு. என்னடா எத்தனை பேர் யமனுக்கு அனுப்புனாங்கன்னா பகுதியா நிறைய இருந்துச்சு. யமன் டைரக்ஷன்ல குட்டி குட்டி ஊர்கள் நிறைய இருந்துச்சு. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புனதா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணி அனுப்புறாங்க, மக்களிடம் எளிமையாக நடந்து கொள்ளுங்க, மக்கள்கிட்ட ரொம்ப சாஃப்டா நடந்துங்க, போட்டு கசக்கி பிழியாதீங்க அப்படிங்கிறாங்க, சிரமப்படுத்தாதீர்கள், நற்செய்திகளை அதிகம் கூறுங்கள், அவங்கள உற்சாகமூட்டுற மாதிரியான விஷயங்களை சொல்லுங்க, எச்சரிக்கை செய்யும் போது கூட வெறுப்பூட்டி விடாதீர்கள், நரகத்தை பாதுகாப்பு வரும்னு சொல்லி வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி பயான்கள் பண்ணிடாதீங்க, தீர்ப்பளிக்கும் போது ஒத்த கருத்துடன் நடந்து கொள்ளுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஆலிம்கள் ஒரே மாதிரி பேசுங்க, மாத்தி மாத்தி பேசுற. அதாவது இப்ப என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா மாத்தி பேசினாதான் இவன் அறிவாளியம், மாத்தி பேசினா கொஞ்சம், அதாவது ஒருத்தர் என்ன பாரு 100 இன்னொரு ஆள் 99 பாரு, என்ன மடைய மாதிரி பேசுறான், 99 போய் 100ங்கிறான், ரெண்டுக்கும் ஒண்ணுதான வித்தியாசம். இந்த இடத்துல தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துறது, இன்னும் இவங்களோட நாம புத்திசாலியே, முடிஞ்ச வரைக்கும் குறை காண்றது நாம முயற்சி பண்றோம், இந்த போக்கு இருக்காதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனால என்ன ஆயிரும்னா சாமானியர்கள் மத்தியில வெறுப்பு உண்டாயிரும். இன்னைக்கு விவாதங்கள்லாம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், தௌஹீத் ஜமாத் சுன்னத் ஜமாத் விவாதம். இந்த விவாதத்தை பார்த்து எவனாவது இஸ்லாத்தை கத்துக்குவானா, எவனுக்காவது ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமா? இவன் பிடிச்ச அவனுடைய ஆலிம் எல்லாரையும் மானத்தை வாங்குறது, இவன் பிடிச்சி இந்த சைட்ல இருக்கிற எல்லாருடைய மானத்தை வாங்குறது, 2 பேருக்குமே மானம் எல்லாம் போகும். இது மாதிரியான ஒரு போக்கு நமக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கிறவங்க வெறுத்துருவோம். இன்னைக்கு நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய அழகான நடைமுறை தான். அதாவது என்னையே எடுத்தீங்களேன், என்னுடைய போக்கு எப்படி இருந்துச்சு, ஏன் குர்ஆன் ஹதீஸ் என்னை விட்டு ஓடினாங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் பார்த்து ஓடினாங்களா, ஏன் அணுகுமுறையை பார்த்து ஓடினாங்க. அப்ப அணுகுமுறையை மாத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை எதிர்த்தவங்க எல்லாமே நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அணுகுமுறை கரெக்டா வச்சுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, யமன் இருக்குல்ல, அது காஃபிர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, ஆனா அரபுகள் கிடையாது, அவங்க புரியுதுங்களா, அவங்க அரபுகள் கிடையாது. யமன் காஃபிர்கள் வாழக்கூடிய பகுதி, பனி இஸ்ராயல்கள் அதிகமா வாழ்றாங்க. அப்ப அந்த பகுதியில இந்த அறிவிப்பு பொருந்தாது. எது 4 மாசத்துல அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இல்லைன்னா சாகடிக்கப்படுவாங்க, இது கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. முஆத் பின் ஜபலை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்கள் வேதக்காரர்களில் ஒரு சமூகத்தாரிடம் செல்கிறீர்கள், நீங்க போற ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, யூதர்களுடைய ஒரு பகுதிக்கு நீங்க ஆட்சியாளராக போறீங்க, அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் உள்ள பகுதியில காஃபிர்கள் வாழ முடியும். அதாவது ஆர்எஸ்எஸ் காரன் என்ன சொல்லுவான், இஸ்லாமிய ஆட்சி மட்டும் வந்துச்சுன்னா உன்னை கண்ட இடத்துல வெட்டுவான், இப்படி எல்லாம் கிடையாது. இது மக்காவுக்கு மட்டும், அரபு தீபகற்பத்திற்கு மட்டும், அதுவும் அந்த காலகட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இன்னைக்கு அதை கூட நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்புறாங்க, நீங்க போய் அந்த மக்களை அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி அதன் பக்கம் கலிமாவின் பக்கம் அலையுங்கள், அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் உங்கள் மீது 5 வேளை தொழுகைகள் கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் ஜகாத்தை கொடுக்குமாறு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஜகாத் வசூல் பண்ணும்போது கூட உயர்ந்த பொருட்களை எடுத்துடாதீங்க, மதிப்பா வச்சிருப்போம் அந்த பொருளை கை வச்சிடாதீங்க, அநீதிக்குள்ளாளர்களுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சுங்கள், அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லைங்கிறாங்க. ஒரு பயமுறுத்தி அனுப்புறாங்க. இது 4347வது ஹதீஸ். இதே முஸ்னத் அஹ்மதுல இதே சம்பவம் கொஞ்சம் விரிவா இருக்கும். அதாவது முஆத் பின் ஜபல் ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிப்பாங்க, ஏன்னா அவர் கூடவே இருப்பாரு. அது சின்ன பையன் மாதிரின்னு வச்சுக்கலாம், அவர் வயசு ரொம்ப கம்மி, யங்ஸ்டர் அவரு, ஆனா புத்திசாலி, ரொம்ப பெரிய புத்திசாலி, இந்த உம்மத்துடைய ஆலிம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் அவரை. அதனால அவர் வரக்கூடிய ஹதீஸ்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கவனமா கேளுங்க. இது முன்னாடி கூட சொல்லிடுவேன், முஆத் பின் ஜபல் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய உபதேசம் வரப்போகுதுன்னு அர்த்தம், முக்கியமான விஷயம் தான் அவர் கேட்பாரு. அப்ப அவரை அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு அடுத்து நீ வரும்போது என்னுடைய கபரு பாப்ப, டவுட் தான் அப்படிங்கிறாங்க, நீ என்னை சந்திக்கிறது டவுட் தான் அப்படின்னு அவர் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரவாயில்ல நீ ஒன்னும் இது பண்ணாத. அது 1 வருஷம் அவர் திரும்பி அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல தான் அவர் வர்றாரு மறுபடியும் மதீனாவுக்கு. இந்த ஷார்ட் பீரியட் இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அட்வைஸாக பண்ணுவாங்க. அதாவது கடைசி காலகட்டம் நெருங்கிருச்சுன்னா
அந்த அட்வைஸா பண்ணுவோம் தெரியுமா, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ. இதுக்கப்புறம் இருந்தது எல்லாமே அட்வைஸா இருக்கும். அது எப்படி இருக்கும், கியாமத் நாள் வரைக்கும் தொலைநோக்கு பார்வை கொண்ட உபதேசங்களா இந்த உம்மத்துக்கே இருக்கும். ஏன்னா இப்போ வேலை முடிஞ்சு போச்சு, எப்படி வந்து இங்க இந்த ஆட்சியை எப்படி கொண்டு வர்றது அதெல்லாம் இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்கும் போது ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு ரசூலா வந்துடுறாங்க. வந்தவொடனே அட்வைஸ்கள் அதிகமா சொல்லுவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் ரசூலா சொல்றாங்க. இதுல இதே சம்பவம் ஹாக்கிம்ல வரும். ஹாக்கிம்ல எப்படி வருதுன்னா நம்பர் நோட் பண்ண ஹதீஸ், இது முஸ்னத் அஹ்மத்ல பாத்தீங்கன்னா 22,402 ஹதீஸ் அது வருது. ஹாக்கிம்ல எப்படி வரும்னா முஆத் பின் ஜபலை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போற, அங்க போய் நீ எப்படி தீர்ப்பளிப்பேங்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுவாருன்னா அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து பார்த்து தீர்ப்பளிப்பேன் அப்படிம்பாங்க. சரி அதுலயும் இல்லைன்னா அப்படிம்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, இல்ல உங்களுடைய வழிமுறையை பார்த்து நான் தீர்ப்பளிப்பேன் அப்படின்னு. அதுலயும் இல்லைன்னா அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் வந்து சுயமா சிந்திச்சு ரெண்டுல இருந்து விளங்கி நானா தீர்ப்பளிப்பேன் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதருக்கு நேர்வழி காட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப சரியான ஒரு பதில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம்.